வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு நெய் ரவா உப்புமா பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் ரவையை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கும் போதும் இதே கப்லையே அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டு இந்த ரவையோட கலர் லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து பண்ணோம்னா உப்புமா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து நிதானமான தீயில வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வறுத்தாதான் ரவையும் கருகிராம நல்ல ஒன்று போல வறுபடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ரவை வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டாக மாறி இருக்கு. நல்ல உதிர் உதிராக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து நெய்லேயே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து பண்ணுறத விட நெய் சேர்த்து பண்ணுற இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலையே நெய்லேயே வறுத்து உப்புமா பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை 2 நிமிஷமாக வறுபட்டுச்சு. வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சு இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்போட கலர் மாறாமல் இருக்கும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிட்டு அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதுமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் பச்சை பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 3 நிமிஷமாக வதங்கி சேர்த்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே நான் 2.25 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துலையே ரவை இருந்து களியாட்டம் ஆயிரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த ரவையெல்லாம் தண்ணி நல்லா இழுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து உப்புமாவுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஆறுனா இன்னுமே நல்லா உதிராக வரும். உப்புமா உங்களுக்கு இன்னுமே குழைவாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா
இது மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மணக்க மணக்க சுவையான நெய் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் ரவா உப்புமா பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். ரவையோட கலர் மாறக்கூடாது. ரவை வந்து நல்லா சூடேறி வாசனை வரணும், அது வரையும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா சூடேறி வாசனை வந்துருச்சு. இதை வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகு நல்லா எண்ணெயிலேயே பொரியணும். பொரிஞ்சு அதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கணும். நல்லா மிளகு பொரிஞ்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும். உளுந்தெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அது கூட கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா இது கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. வறுத்து வச்ச ரவை அதில் சேர்த்துடலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சேர்த்த தண்ணியை ரவை நல்லா இழுத்து ஓரளவு வெந்திருக்கு. இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ரவை இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்து உப்புமா நல்லா உதிராக இருக்குது. நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி கொடுத்துடலாம். மேலே கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டுடலாம். அருமையான சுவையில் காஞ்சிபுரம் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சேமியாவோட சத்தான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் சேமியா உப்புமா பண்ண போகிறோம். 1 கப் சேமியாவை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த சேமியா நல்ல சூடேறி அதனுடைய கலர் லைட்டாக மாறி வரும், அது வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து இந்த உப்புமா பண்ணாதான் கையில் ஒட்டாமல் நல்லா உதிராக இருக்கும். சேமியா நல்ல சூடேறி வறுபட்டு அதனுடைய கலரும் லைட்டாக மாறி இருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நீளமாக சேருனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி. இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கலாம். காய்கள்லாம் சேர்த்து வதங்கும் போதே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா இந்த நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் உப்பு சேரும். இப்போ 1 நிமிஷம் போல் காய்களை எல்லாம் வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காயெல்லாம் வெந்து வரட்டும்.
2 நிமிஷம் மூடி போட்டு ஆவிலேயே நல்ல பாதி அளவுக்கு காய்கள்லாம் வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தாச்சு. இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நிதானமான தீயில வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த தண்ணியெல்லாம் சேமியா நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துருச்சு. உதிராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக ப்ளைனாக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம சேமியா உப்புமா பண்ணுறதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான உதிரான வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி உப்புமா பண்ணலாம். தக்காளி உப்புமாவுக்கு ரவையை எண்ணெயில் வறுத்து தான் பண்ணணும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 கப் ரவையை சேர்த்துடலாம். இந்த ரவையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ரவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வந்து பாம்பே ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை தான் நல்லாயிருக்கும். ஒன்று போல் வறுத்து ரவை நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் நெய் வேண்டான்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுறலாம். முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணது. அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ரவையை வறுத்தது தான் இந்த தக்காளி உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு. கட்டிப்படாமல் தொடர்ந்து ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். சாதாரணமாக உப்புமாவுக்குன்னா நம்ம ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இது எண்ணெயிலேயே வறுத்ததுனால நல்லா தளதளன்னு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரவை நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து கடாயில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள். கடாயிலேயே ஒட்டலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த உப்புமா வந்து உப்பு புளிப்பு உரப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம சாதாரணமாக கிண்டுற உப்புமாவை விட இது சூப்பராக இருக்கும். தக்காளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.